Algebra exercise 3.8 example sum. Example 3.21 find the square root of 64x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1. So, this is square root. So, square root வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா long division மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். So, இத வந்து எழுதிக்கோங்க. இப்ப சம்ம எழுதிட்டு இந்த 64x power 4 ன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 64 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8 ன்னு கிடைக்கும். x power 4 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் அப்படினு கிடைக்கும். இந்த 8x ஸ்கொயர் 8x ஸ்கொயர். So, மேல கீழ ரெண்டு இடத்துலயும் எழுதிக்கோங்க. So, 8 into 8 is 64, x square into x square, x power 4 அப்படினு கிடைக்கும். So, 64 x power 4 அப்படினு கிடைக்கும். So, இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம subtract பண்ண போறோம். subtract பண்ணும்போது இந்த sign change பண்ணணும். sign change பண்ணிட்டு இது cancel ஆயிடும். So, the next two terms வந்து நம்ம கீழ இறக்கிக்கணும். 16x cube plus 17x square. So, இதை கீழ இறக்கிட்டு next இங்க என்ன பண்ணணும்னா இந்த 8x square வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So, 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 16x square அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க இப்ப நம்ம next term இந்த இடத்துல எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த minus 16x cube இருக்கு இல்லையா? இந்த minus 16x cube இந்த 16x square ஆல divide பண்ணுங்க. So, minus 16x cube divided by 16x square divide பண்ணுங்க. So, divide பண்ணீங்கன்னா இந்த 16 cancel ஆயிட்டு minus 1 இந்த x cube x square cancel ஆயிட்டு x அப்படின்னு கிடைக்கும். So, minus 1x அப்படின்னு கிடைக்கும். So, minus 1x என்றது minus x. So, இந்த minus x இங்க கீழையும் இங்க மேலையும் ரெண்டு இடத்துலயும் minus x அப்படின்னு போட்டுக்கோங்க. Next, இந்த minus x இருக்கு இல்லையா? இந்த minus x ஆல இந்த two terms நம்ம இப்ப multiply பண்ண போறோம். So, minus x into 16x square equal to minus 16x cube அப்படின்னு கிடைக்கும். இந்த minus into minus plus ஆயிடும். ஓகேவா? x into x, x square அப்படின்னு கிடைக்கும். So, இந்த minus x into 16x square multiply பண்ணீங்கன்னா minus 16x cube. So, minus into minus plus x into x, x square அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம subtract பண்ணணும். subtract பண்ணும்போது நம்ம இங்கே sign change பண்ணணும். இந்த sign change பண்ணும்போது இங்கே minus இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு இங்கே plus அப்படின்னு மாறும். இந்த plus வந்து minus ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து subtract பண்ண போகிறோம். subtract பண்ணும்போது இந்த first term வந்து cancel ஆகிடும். 17x square minus x square equal to 16x square அப்படின்னு கிடைக்கும். The remaining two terms இருக்கு இல்லையா? minus 2x plus 1. அந்த remaining two terms வந்து இங்கே கீழே இறக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட் இங்கே இந்த 16x square அப்படியே போட்டுக்கோங்க. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் எக்ஸை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 இந்த ப்ளஸ் 1 எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 16x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த 16x ஸ்கொயர் இந்த 16x ஸ்கொயரை இந்த 16x ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 + 1 கிடைக்கும். ப்ளஸ் 1 இங்கேயும் போட்டுக்கணும், அங்கே மேலேயும் போட்டுக்கணும். மேலேயும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 1ஆல் என்ன பண்ணுங்கள்? இந்த 1ஆல் இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? 1ஆல் இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ 16x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ப்ளஸ்ன்னு இருக்குது. 16x ஸ்கொயர்னால மைனஸ்னு ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் மைனஸ் 2x அதை சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் 2x அப்படின்னு மாறும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு மாறும். ஸோ நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0 கிடைச்சதுன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாலினாமியல், அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x power 4 minus
16x cube plus 17x square minus 2x plus 1 equal to modulus of 8x square minus x plus 1. இந்த இங்கே இருக்கு இல்லையா இந்த ஆன்சரை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஆன்சர் தான் இங்கே எடுத்து கீழே எழுதணும். 8x square minus x plus 1. ஸோ அந்த கோஷன்ட்டை தான் எடுத்து நம்ம இங்கே ஆன்சராக எழுதணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x power 4 minus 16x cube plus 17x square minus 2x plus 1 equal to modulus of 8x square minus x plus 1.